ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அமேசானோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கமிஷன் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அமேசான்லேருந்து ப்ரொமோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் சப்போஸ் ஒரு வெப்சைட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 போஸ்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி அதை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து அவங்க மேனுவலாகவே வெரிஃபை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு அவங்க மேனுவலாக வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களோட அஃபிலியேட் சைன்அப் பண்ணிங்க இல்லையா, அஃபிலியேட் அக்கௌண்ட் சைன்அப் பண்ணதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க இமெயில் பண்ணுவாங்க, நாங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அவங்க இமெயில் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் தான். அஃபிலியேட் அக்கௌண்ட் சைன்அப் பண்ணுறதே வந்து இப்போ ஒரு சிக்கலாக இருக்குது. அதே மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சாமா. அது ஏன்னு தெரியல. நான் லிங்க்ஸ் வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து ஷேர் பண்ணி சேல் எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் என்னவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுவுமே பார்த்தீங்கன்னா அமேசானோட ரூல்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்டு. அது என்னென்னா, உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டோட லிங்க்கை வந்து நீங்களே யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கே கூட நீங்கள் வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து ஷேர் பண்ணக்கூடாது டைரெக்டாக. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சேட்டிங் ஆப் மூலயமா ஷேர் பண்ணி சேல் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து கம்பல் பண்ணி ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கக்கூடாது. அது வந்து அவங்களா விருப்பப்பட்டு வாங்கணும். நீங்கள் வந்து கம்பல் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்டை வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். உங்கள் அக்கௌண்ட்டை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தீங்கன்னா, ஒரு 5,000 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தீங்க, நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் வியூஸ் வருது அப்படின்னா, இந்த டெக் ரிவ்யூலாம் பண்ணுறாங்கல்ல தமிழில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. டிராஃபிக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டடான பிளேஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணணும். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கணும். அதுதான் அமேசான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானோட பாலிசியில் அப்டேட் பண்ணதில் முதல் விஷயம், கமிஷன் ரேட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா, இதை பாருங்கள். கிச்சன் அப்ளையன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9%. அப்புறம் ஃபர்னிச்சர் அண்ட் அவுட்டோர்ஸ் அந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வுட்டு சம்மந்தமாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9%. அப்புறம் கிராசரி, ஹோம் அண்ட் பேபி ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே 8, 6 இப்படின்னு ரெஸ்பெக்டிவாக போயிட்டே இருக்குது. இப்போ நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து அமேசானில் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த புக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 12% இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5% தான். இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் என்ன கேட்டிங்கன்னா. நிறையா இப்போ அக்சசரிஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸு, லக்கேஜு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 12% இருந்துச்சு அந்த டைமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு புக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அமேசான் ஷாப்பிங் சைட் போகிறேன், புக்ஸுன்னு டைப் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புக் எடுத்துக்கங்க. இந்த ஃபஸ்ட்டு புக்கை பாருங்கள், திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 400 போட்டிருக்கு. இந்த 400 உள்ள ப்ரைஸ் உள்ள புக்கை நீங்கள் வந்து ஒரு விசிட்டருக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா, அவங்க இதை வாங்கினாங்கன்னா, இது வந்து இந்த புக்கு எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட், இதுதான் வந்து ப்ராடக்ட் சரிங்களா. இந்த ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரியில் வருது, புக்ஸுன்ற கேட்டகரியில் வருது. இந்த ப்ராடக்ட் கேட்டகரியில் புக்ஸ் கேட்டகரியில் வருது. இதுக்கு வந்து 5% கமிஷன் வரும். இப்போ 400 ரூபாயில் 5% கமிஷன்னா எவ்வளோ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் ஆச்சா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வெறும் 20 ரூபா தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் உங்களுக்கு வந்து கமிஷன், 45 ருபீஸ் கிட்ட கமிஷன் வரும். ஏன்னா முன்னாடி 12% இருந்துச்சு புக்குக்கெலாம் கமிஷன். இப்போ வந்து இதை ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் புக்கெலாம் சேல் பண்ணியிருக்கேன். நிறைய யூஎஸ் ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்திருக்கேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா புக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து சின்ன ப்ரைஸாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல கமிஷன் கிடைக்கும். புக்ஸை வந்து ஈஸியாக எல்லாருமே வாங்குவாங்க, அதனால் நமக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுவும் ஒன்றும் இப்பயும் கெட்டு போல். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1,00,000 பேர்கிட்ட உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த புக்கை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். இதை வந்து ஒரு 1000 பேர் வாங்கினாங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு கமிஷன்? இப்போ ஒருத்தங்களுக்கு 20 ரூபா வருது, 1000 பேருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வால்யூம் பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து ஆடியன்ஸே கம்மியாக வச்சுருக்கிறீங்கன்னா புக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் அண்ட் லக்கேஜ் பேக்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 to 10% இருந்துச்சு, இப்போ திரும்ப 5% கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நான் பார்த்த எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அதுதான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அது கமிஷன் ரேட் வந்து இவ்வளோ கம்மியானது ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ நீங்கள் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கிறீங்கன்னா, அதில் வந்து ஆல்ரெடி கமிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல. இதை வந்து ஒரு சைடு இன்கமாக வச்சுக்கோங்க, செகண்டரி இன்கமாக வச்சுக்கோங்க. இதை வந்து ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுதான் நான் வந்து என்னோடய ஒப்பீனியனில் சொல்லுவேன். இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ இந்த கமிஷன் ரேட் எப்படி இருக்குன்னே தெரியாது, நமக்கு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அதனால் தலைகீழாக மாறுறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அமேசானை வந்து ஒரு ப்ரைமரி இன்கம் சோர்ஸாக வந்து எடுத்துக்காமல் நீங்கள் வந்து இதை ஒரு செகண்டரி இன்கமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்களா, ஒரு வெப்சைட் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு போடுற போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டான ப்ராடக்ட் அமேசானில் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து சேல் நடந்ததுன்னா அது ஒரு செகண்டரி இன்கம். இதை வந்து ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதுதான் என்னோடய ஒப்பீனியன். இன்னொரு விஷயம், அமேசானில் தான் வந்து இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த புக்கை ப்ரொமோட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரில் வந்து இந்த புக்கை வச்சுருக்கிறீங்க. நான் ரேண்டமாக சும்மா கிளிக் பண்ணுறேன், உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி அமேசானுக்கு வரேன். இந்த மாதிரி வரேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த புக்கு வாங்கணுன்ற மைண்ட் செட்டு இப்போ இல்லை. அதனால் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக வேறு ஏதாவது ஒர்க்கை பார்த்துட்டு, இப்போ வந்து அன்றைக்கி எனக்கு வந்து வீட்டில் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு, ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க. இல்லை எனக்காக தோணுது, எனக்காக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு என்னோடய மைண்டு வருதுன்னா, நான் திரும்ப அமேசானுக்கு வந்து இந்த புக்குன்னு இல்லாமல் வேறு எந்த ப்ராடக்ட்டு, இங்கே இருக்கிற ஒரு 200 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அமேசானில். ஆக்சுவலாக அந்த 200 மில்லியன் ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அது வந்து உங்களுக்கு தான் கமிஷன் வரும். ஏன்னா உங்களோட அந்த புக்கோட அஃபிலியேட் லிங்க் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த புக்கை தான் நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்கள் அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு தான் அது கிரெடிட், உங்களுக்கு தான் கமிஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து உங்களோட புக்கோட ரிவ்யூ நான் பார்த்துட்டு உங்கள் லிங்க்கு வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அமேசானில் இந்த புக்கை பார்க்க வரேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதை வாங்காமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு வீட்டில் வந்து அம்மா வந்து வாஷிங் மிஷின் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ண போகிறேன். எப்போ நான் காலையில் ஒரு 10 மணிக்கு சப்போஸ் கிளிக் பண்ணியிருக்கேன் உங்கள் லிங்க்குனா, அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு டிஸ்கஷன் மேக் பண்ணி நான் வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரேன். வந்ததுக்கப்புறம் நான் அந்த வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணால் அந்த வாஷிங் மிஷின் நான் வாங்கினதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு தான் போகும். இதுதான் வந்து பவர் ஆஃப் அமேசானோட குக்கி பாலிசி. அது 24 ஹவர் குக்கி பாலிசி. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் இப்போ ஒரு டெக் சேனல் வச்சுருக்கிறீங்க, ஆனால் டெக் சேனலில் ஃபோனுக்கு ரிவ்யூ பண்ணிங்க, மெமரி கார்டு, அப்புறம் பவர் பேங்க், இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சேல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ்லாம் சேல் ஆகிருக்கும். ஒரு சில பேருக்கு வாஷிங் மிஷின் சொன்ன மாதிரி எல்இடி டிவிலாம் சேல் ஆகிருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் சேல் ஆகிருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அவங்க ரிவ்யூ பண்ணதுக்கு சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவங்க கமிஷன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். இது வந்து அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு குட் திங். இதை வந்து நானே பெனிஃபிட் பார்த்துருக்கேன் இந்த ஒரு ஸ்கீமில். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் இந்த டிஸ்க்ளைமரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் அமேசான் டிஸ்க்ளைமர்னு சொல்லிவிட்டு. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை ஃபுல் டைம் இன்கம்மாக எடுத்துக்காதீங்க அமேசானை. அதுதான் உண்மை. நான் ஃப்யூச்சரில் வந்து நிறையா இ-காமர்ஸ் ப்ராடக்ட் எங்கே ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போகிறேன். இப்போ நான் ஆக்டிவாக இ-காமர்ஸ் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுற ஃபீல்டுலேயே நான் இல்லை. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸுக்கு வந்து போயிட்டேன்.
ஏன்னா இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போனால் தான் ஆன்லைனில் வந்து சஸ்டைனபிளாக இருக்க முடியும். நீங்கள் வந்து இதுவே நம்பி இப்போ ஒரே ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்பி அதையே வந்து நம்பி இருக்க முடியாது. ஆக்சுவலாக ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அது வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி வந்து வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அது நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா புது வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஹேவ் அ கிரேட் டே.